கும்பராசி கும்பலக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. கும்பத்துக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீசமாகக்கூடிய கிரகமான சனீஸ்வர பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள், சேஞ்சஸ், கரியர் சேஞ்சஸாக இருக்கட்டும், மேரேஜ், ஃபேமிலி லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 26 டிசம்பர் மந்த் 13th வரையும் சனீஸ்வர பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி ஆல்மோஸ்ட் 136 டேஸ் வக்ரமாகி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் கும்பத்தை பொறுத்த வரையும் நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். கும்பராசி அப்படிங்கும்போது இன்னைக்கு ராசியிலே ராகு பகவான். ஸோ ஏதாவது இன்னைக்கு நீங்கள் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கூட நீங்கள் இன்னைக்கு பண்ணவே முடியாதுங்க. கும்பராசி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த கும்பம் இருக்குது. இதுக்கு முன்னாடி மகிழ்ச்சி காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய இங்கே தான் அவர் மூலத்திரிகோணம் பலம் பெறாரு. மகரம் கும்பம் 2 வீடு இருந்தாலும் கும்பம் எப்போவுமே சனீஸ்வர பகவானுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே வேறு எந்த கிரகமும் ஆளுமை செலுத்தவே இல்லை. அப்போ உங்கள் மனசு ஃபுல்லாக என்ன இருக்குது, வேலையும் தொழிலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி டைம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய ராகு திஸ் ஆர் தட் எல்லா விஷயம் கரெக்டாக பண்ணுறேன், கடைசியில் ஏதோ ஒரு நெகட்டிவ் நடந்துருது. 2 கையும் பிடிச்சி வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிடிச்சி வச்சுட்டு வேலை பாருன்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களோட சுச்சுவேஷன். எதுவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகர்த்தி வச்சிருக்கவே முடியாது இந்த பாஸ்ட் 1.5 இயர்ஸாக. எல்லா விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. சந்திரன் மேலே முயற்சிக்கான காரகிரகம். முயற்சி பண்ணும்போதே அங்கே ஒரு அடி அப்படின்னா என்ன பண்ண முடியும் நீங்கள்? அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி உங்களுடைய ராசியை பொறுத்தவரை இருக்குது. நல்லது பண்ணுறீங்க, நிறைய நல்லது பண்ணுறீங்க, நல்லது அடுத்தவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க, அது மட்டும் சீக்கிரம் நடந்துருது. உங்களுக்கு ஒன்று வேணும்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நீங்கள் இருந்து பல நாட்கள் கண்டிப்பாக ஆயிடுச்சு. சந்திரன் அங்கே நிற்கும்போது பார்த்திங்கன்னா அவரே ஸ்பீட் மூவிங் பிளானட். அது மேலே ராகு வரும்போது அப்படியே சர்வ நாடியும் பாம்பு பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே முடியாது. யோசிக்கிறது ஒன்று, செயல்படுறது ஒன்று. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் யோசிப்பீங்க, நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் யோசிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் கரியர் நினச்சி, பர்சனல் க்ரோத்தை நினச்சி, பிஸ்னஸை நினச்சி தூங்காத நாட்கள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட கைவிட்டு போயிருக்குங்க. குரு அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை. அதே போல் கேது ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய ராகுவும் கேதுவும் உங்களைய எந்த ஒரு விஷயமுமே இதுதான் எனக்கு நடந்திருக்கு இந்த 1.5 இயர்ஸில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எதுவுமே பண்ண முடியாது. நெகட்டிவ் வேணால் நிறைய நடந்திருக்கு தவிர்த்து பாசிட்டிவ் இல்லை. ஜென்ம சனிவே பார்த்தவங்க நீங்கள் இன்றைக்கி இந்த ஜென்ம ராகு உங்களையே படாத பாடுபடுத்துது. இருந்தாலும் நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடைசியாக ஒரு நல்லது நடக்குது, அதை அழுதுட்டு பண்ணுற மாதிரி இருக்குது, மனசு வருத்தப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு வீடு புண்ணியாச்சனை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, அந்த கடைசி முடிக்கிற நேரத்தில் யாராவது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, திடீர்னு படிக்க முடியாத சுச்சுவேஷன். நல்ல பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கும், இன்றைக்கி அப்படியே திடீர்னு படிப்படியாக ஸ்டாப் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இந்த மகரத்தை பொறுத்தவரை இருக்குது. இன்றைக்கி இந்த மகரமும் சரி கும்பமும் சரி பெரிய அளவுக்கு அஃபெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி கும்பம்னு சொல்லும்போது கரியர் க்ரோத் இல்லை, உங்ககிட்ட வாங்கினவங்க ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரையும் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பேசுகிறதுக்கு, உங்களை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நீங்கள் கொடுத்த உதவிகள் இன்றைக்கி காற்றுல பறந்த மாதிரி தான். இன்றைக்கி உங்களுக்கு யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு உதவின்னு நீங்கள் ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இன்றைக்கி உதவி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது லாபஸ்தானம். இப்போ எல்லாத்துக்கும் என்ன பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இது 11ஆவது வீடமான குரு சனீஸ்வர பகவானுடைய லாபஸ்தானம் வீடு. அப்போ இங்கே 11ஆம் இடம் சம்மந்தப்படும்போது எல்லாத்துக்கும் நீங்கள் கரியர் கைடன்ஸ் இருந்தபோது பாசிட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், கடுமையான மன உளைச்சல், அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த கும்பத்தை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்குது. யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அதில் விழுகிறது,
அதே போல் ஹெல்ப்பிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல விதம் சம்மந்தப்பட்டது. அவங்க லோன் எடுத்து கொடுத்துட்டு நம்ம கட்ட முடியாமல் போகிற சூழ்நிலை. அதே போல் இன்னொருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஜாமீன் போட்டு அதன் மூலியமாக நமக்கு ப்ராப்ளம். எல்லா விஷயத்துலேயும் சரி. ஸோ சந்திரன்கிறது முயற்சி. அப்போ அந்த முயற்சி எடுக்கும்போது ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க, கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் அதிகமா இருக்கு. ஃபயர் பெர்சனாலிட்டீஸ் இன்னைக்கெல்லாம் எரிஞ்செரிஞ்சு எதுக்கு விழுகுறீங்க? எரிஞ்செரிஞ்சு எதுக்கு விழுகுறீங்க? அப்படின்னு மத்தவங்க உங்கள கேட்கிற மாதிரி. ஆனா சாஃப்ட்டான பெர்சனாலிட்டீஸ் தான் நீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் உங்கள எப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எரிஞ்சு விழுகாத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 4 பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இவரே அட்வைஸ்க்கான காரக கிரகம். நீங்களே அமைதியானவங்க. அப்ப உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ரொம்ப கோவம் வரும். இன்னைக்கு கும்பத்த பொறுத்தவரையும் ரொம்ப கோவம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆங்ரி அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அதிகமா நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்னைக்கு 1 ஹவருக்கு மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கவே முடியாது. நான் அவிட்ட நட்சத்திரம்லாம் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு 1 ஹவருக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷனே பண்ணவே முடியாது. படிப்பு எடுத்தாவே ஒரு மாரி இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்னால ஃபோக்கஸே பண்ணவே முடியல. என்ன பண்ணனா, யூசுவலி ஒரு 10 பேஜ், 20 பேஜ் ஒட்டுக்கா படிக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன். வேலையில வந்து அப்படி வேலையில இவங்கள தவிர வேற யாருமே அந்த ஒர்க்க பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கும்பத்த பொறுத்தவரையும். இன்னைக்கு அதெல்லாம் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன இல்ல, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட இல்ல. ஹார்ட் ஒர்க்கிங் இல்ல, டேலண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறீர்கள். இதுதான் கும்பத்த பொறுத்தவரையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இனி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நெறைய அவமானங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. 2ஆம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நெறைய அவமானங்கள குடுத்துருக்காரு. எங்க போனாலும், எது பேசினாலும் உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால நெறைய பெரிய பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ 8ஆம் இடத்த பார்க்குற 2ல இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்த பார்த்துருக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பணம் பிறரால திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த நேரத்தில 3ஆம் இடம். இத ஆல்ரெடி நீங்க ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இனி இத பத்தி பயப்பட தேவையே இல்ல. இது ஏன்னா சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் ஒரு லெசன ஏற்படுத்தி குடுத்தாரு. அது லாங் டைம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு அந்த மாரி பெரிய லெசன ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. இப்ப 3ஆம் இடத்துக்கு போறாரு. இது ஒரு மாரி ஒரு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இங்க சாட்டர்ன் அப்படிங்கிறவரு ஜூபிட்டர ரிசெம்பிள் பண்ண போறாரு. அப்போ ஜூபிட்டர் என்ன குடுக்குறாரோ, அதைத்தான் இந்த சாட்டர்ன் அப்படிங்கிறது வெளிக்காட்ட போறாரு. ஸோ உங்க கும்பத்த பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்த மிதுனத்த பார்ப்பாரு. கலகலன்னு இருக்க போறீங்க. முதல் சந்தோஷம் அப்படிங்கிறது இத்தனை நாளா என்ன வேலைன்னு கேட்டுட்டு இருந்த கும்பத்துக்கு பழையபடி சந்தோஷம். அதேபோல கும்பத்த பொறுத்தவரைக்கும் மேம்போக்கு. ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 1 1 1/2 இயர்ஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது யாராச்சு "ஏன் இந்த மாரி மாறிட்ட?" அப்படின்னு கேட்டா, ஒரு 1 ஆர் 2 டேஸ் அப்படிங்கிறது பழைய மாரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. மறுபடியும் அதே மாரி இந்த 1 1/2 இயர்ஸா எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி இருந்துக்குவீங்க. ஸோ இனி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகப்போகுது. மிதுனத்த பார்க்கறனால பழையபடி கலகலன்னு மாறப் போறீங்க. இங்க சனீஸ்வர பகவான் வக்ரம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. அதனால நெறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வக்ரம் இல்ல அப்டின்னா, மறுபடியும் நீங்க அதே மாரி தான் இருக்க போறீங்க அப்டின்னு சொல்ல போறேன். ஆனா வக்ரம் ஆயிருக்காரு. அதனால ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து ரொம்பவே நீங்க கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துவீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி ஸ்தானம். அப்ப 5ஆம் இடம் சம்மந்தப்படும்போது அப்புறம் போக ஸ்தானம் 3 அண்ட் 5 காம்பினேஷன் இங்க இருக்கிறதுனால, குழந்தை பேருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த டைம் பீயிங்ல இருக்க போது. ஸோ குழந்தைக்காக நாங்க ரொம்ப கோயில் போயிட்டோம் மேடம். நெறைய ப்ரேயர்ஸ் பண்ணிட்டோம். எனக்கு குழந்தை பேரு கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்க ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸு, ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. தசாபுத்தியில தான் ஏதோ நெகட்டிவ் இருந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, இனி இந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய ஹர்டில்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி கிளியர் ஆக போகுது. ஸோ கன்சீவ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில ரொம்ப அதிகமாக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேபோல 3ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடம்ங்கிறது புதிய முயற்சி. அப்போ பிஸ்னஸ் குரோத்து, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, கன்சிஸ்டன்சியா நான் ஒர்க் பண்றேன். ஹார்ட் ஒர்க்கிங் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சனீஸ்வர பகவான் ஹார்ட் ஒர்க்கிங் விரும்பக்கூடிய கிரகம். ₹10 கிடைக்க வேண்டிய இடத்துல ₹2 கிடைக்குது அப்படின்னா, அங்க சாட்டர்ன் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா அது கான்ஸ்டன்ட்டா கிடைக்கும். அது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியாது. என்னைக்குமே அந்த ₹2 கிடைக்குமா கிடைக்கும். மெதுவான முன்னேற்றம் தான் சனீஸ்வர பகவான். அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க படிப்படியா வாழ்க்கையில நீங்க எப்படி முன்னுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். ஸோ அதனால இனி வரக்கூடிய காலங்கள் படிப்படியா முன்னுக்கு வர்றது, அந்த முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான பலன்கள். என்னை நெறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணாம
என்னைய தூக்கி எறிஞ்சிருக்காங்க வேலையில. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அவ்வளோ வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த சிம்மத்துக்கு இணையா இந்த கும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த கும்பம் யாருமே பெருசா பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஏன்னா ராகு இருக்கும்போது ஜென்ம சனி முடிஞ்ச அடுத்ததே ஜென்ம ராகு உடஞ்சு ஒரு அடி போனோனே மறுபடியும் இன்னொரு அடி ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில அங்க பாருங்க 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மேரேஜ் லைஃப்ல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. ஸோ இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கேது சாரத்துக்கே வந்துட்டாரு. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல யார் வந்தாலும் மேரேஜ் லைஃப்ப கட்டுப்படுத்த முடியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்ப இந்த கேது சாரம் படிப்படியா அப்படி விலகி வரும்போது, மேரேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே படிப்படியா கிளியர் அவுட் ஆகுறதுக்கு கண்டிப்பாக இந்த கேது அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுவாரு. அதேபோல சனி பார்த்து 5ஆம் இடமும் சொல்லும்போது இன்னொன்னு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நெறைய பூர்வீகம் சார்ந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் நெறைய கோர்ட் கேஸ்ல இருக்கு மேடம். அது எல்லாமே நான் வந்து மீண்டு எழுதுனேன். என்னோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. ஏன் மேடம் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கும்பத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வாங்கி போட்டுட்டு வேற இடத்துக்கு போறேன். இன்னொருத்தவங்க வந்து அதில டென்ட் போட்டுட்டு இருக்கிறது, அங்கேயே உட்கார்றது, அங்கேயே ஸ்டே பண்றது, உங்க வீடு மாரி உங்க இடத்த வந்து வச்சுக்கிறது. அந்த இடத்துனால இன்னைக்கு நெறைய உங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார் நிப்பாட்டுறதுனால ஒரு பிரச்சனைகள். அந்த கார் நிப்பாட்டக்கூடிய பிரச்சனை கிட்டத்தட்ட கோர்ட்டு கேஸ் வரையும் போயிடுச்சு. அப்படின்னு சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன். கும்பத்த பொறுத்தவரை யார் தான் சண்டைக்கு வராம இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு ரோட்ல போய் நார்மலா பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃபைட். ஏன்னா பார்த்து போ மாட்டியா? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சிர்ருன்னு உங்களுக்கு கோவம் வர மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இன்னைக்கு கும்பத்த பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் படிப்படியா அப்படியே நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் அதுலேருந்து விலகி வந்து ஒரு ஸ்மூத்தா போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இவ்வளவு நாளா ப்ராப்ளம் குடுத்துட்டு இருந்தக்கூடிய குருவுமே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதல் எதிரிகள் தொல்லை இனி இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கலாம். 2வது 12ஆம் இடத்தையும் சம்மந்தப்படுறதுனால நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வர்டைசிங் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட பிசினஸ் ஃப்ரான்சைசி நடத்துறதுக்கு காத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிசினஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு 3ஆம் இடம் ஆறுதல் ஸ்தானம், அரவணைக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப யாராவது ஒருத்தர் பிசினஸ் பார்ட்னரா வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நெறைய உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிற நேரத்துல கிடைக்கும். அதேபோல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஆல்ரெடி இருக்கேன். பாதி பில்டிங் கட்டி முடிச்சுட்டேன். என்னால பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி, ஜென்ம ராகு, ஜென்ம கேது எல்லாம் வேலை செய்யுதுன்னா, இந்த மாரி டைம் பீயிங் தான். தசாபுத்தி நெகட்டிவா இருக்கும்போது பட்சத்தில இந்த மாரி ஒரு வீடு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது கட்டி முடிக்கிறதுக்குள்ளார போதும்ன்னு ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இந்த கும்பத்த பொறுத்தவரையும் இருந்திருக்கு. இந்த வீடு சார்ந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நெறைய வருத்தங்கள் இருக்கு. அதில இந்த வீடு பிரச்சனை பெரிய வருத்தங்கள் வந்து கும்பத்துக்கு இருக்கு. இனி இந்த ப்ராப்ளம் எல்லாமே படிப்படியா கிளியர் ஆக போகுது. அதேபோல நான் ஒரு இடமாற்றம் பண்றேன். நான் வந்து ஒரு பிசினஸ்க்காக ஒரு பிளேஸ் சேஞ்சஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். மேன் பவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிசினஸ்ல வந்து பணப்பற்றாக்குறையும், மேன் பவர் சம்மந்தப்பட்டதும் நல்ல ஒரு வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இனி இந்த வேலையாட்கள் சார்ந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆக போகுது. ஸோ இத்தன நாளா இருந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தாண்டி, இனி நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சாட்டர்ன் அப்படிங்கிறவர் இண்டிகேட் பண்றாரு. ஸோ சாட்டர்ன் அப்படிங்கிறவர் வந்து உங்க ராசிநாதன். அவர் வக்ரமாறது வந்து இன்னுமே கடினமான முயற்சிகள் போடணும், எஃபோர்ட்ஸ் போடணும், தைரியமா ஓடணும் அப்படிங்கிற நம்பிக்கைய அதிகபட்சமாக குடுப்பாரு. ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்றேன், கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்றேன். நான் நெறைய பிளானிங் ஐடியாஸ் வச்சிருக்கேன். பிசினஸ்க்கு அதிகமா நான் முக்கியத்துவம் குடுக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்ட்டா ஒரு டிக் அந்த அந்த டிக்னால அவங்களுடைய வாழ்க்கை புதுசான ஒரு பாடம், புதுசான ஒரு அப்படிங்கிறது நேரத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நம்ம சொன்னது எல்லாமே காலபுருஷ தத்துவ அடிப்படையில ராசியை பேஸ் பண்ணி டிரான்சிட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட பிறந்த கால ஜாதகம் ராசியா லக்னமான்னு கேட்டீங்கன்னா லக்னம் தான். ஸோ லக்னம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்த ராசி சொல்லுமாம். ராசி நீங்க யார கேரக்டர், ராசிக்கு உங்க மனசுக்கு பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு லக்னம் நீங்க யாருக்கு உங்களுக்கு பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது, உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் இன்னைக்கு என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்க பிளானட்ஸ் இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபியாக ஒரு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.